விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பெரும்பாக்கம் கிராமத்தில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் அரசு கையகப்படுத்திய 19 ஏக்கர் 69 சென்ட் நிலத்தை பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாவாக பிரித்து வழங்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலத்தை பொதுமக்களுக்கு 4 மாதங்களுக்குள் பிரித்து வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்தி நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கம் வலியுறுத்தியுள்ளார். இந்த இடம் நில உச்சவரம்பு கையகப்படுத்திய நிலம் இது. இதை பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி பிளாட் போட்டாங்க. பிளாட் போட்டு விற்பனை செய்யும்போது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். வழக்கு தலைமை நீதிபதி அவருக்கு உடனே இது மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு ஆணை பிறப்பித்தாங்க. இது நாள் வரை நான் பல முறை 2014 தீர்ப்பானதுலேருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக எல்லாரையும் நாடியும் இது அதிகாரிகள் ஏறி இறங்கியும் இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை. இது சம்மந்தமாக இத்தனை மாதங்கள் இத்தனை வருஷங்கள் ஆகியும் இது மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் எடுத்து கொடுக்காம கிடைப்பில் கிடக்குது. வந்துகிற அரசாங்கமாவது தாவைக்க அரசாவது இதை மக்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லி நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன்.